புதிதாய் புத்தைந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வாழ்வில் சுமைகளை கண்டு துவண்டு விடாதே. இந்த உலகத்தையே சுமக்கும் பூமி கூட உன் காலடியில்தான். வாழ்வில் தடை கற்கள் வரும்பொழுது அதனை தகர்த்தெறிந்து வெற்றி படிக்கட்டுகளாய் மாற்றி அமைத்துக் கொண்டால் இந்த நாள் மட்டுமில்ல, எல்லா நாளுமே நமக்கு வெற்றி தரக்கூடிய திருநாளாகத்தான் அமையும். அதனை உங்களுக்காகவே வழங்குவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் நோக்கமே. நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு வாஸ்து விஞ்ஞான ஆராய்ச்சியாளர், வாஸ்து பேராசிரியர் டாக்டர் BRB ஒளிமுத்துஜி அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444459595. வணக்கம் சார். வணக்கம் சார். மனிதர்கள் அப்படிங்கும் போது அவங்கள சுத்தி ஒரு எனர்ஜி இருக்கு, அது ஆரா அப்படின்னு சொல்றோம் சார். அதே மாதிரி கட்டிடங்களுக்கும் இருக்கா? ஏன்னா வாஸ்து எனர்ஜி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த வாஸ்து எனர்ஜினா என்ன, அது எப்படி நீங்க கணிக்கிறீங்க, எப்படி மெஷர் பண்றீங்க சார்? நீ பாத்தீங்கன்னா வாஸ்து அப்படின்னா நிறைய பேர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா பில்டிங்குடைய அமைப்புகள், அதாவது ஸ்ட்ரக்சர்ஸ்னுடைய அமைப்புகளை மட்டும்தான் நினைக்கிறாங்க. இல்லை, வாஸ்து 100% வாஸ்துன்னு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அதில் 30 to 40% தான் அந்த பில்டிங்கினுடைய ஸ்ட்ரக்சர்ஸ்னுடைய அமைப்பு. மீதி அபோவ் 60% அந்த இடத்தோட எனர்ஜி தான். அந்த இடத்தோட இன்டர்னல் எனர்ஜி, என்விரோன்மெண்டல் எனர்ஜி, காஸ்மிக் ரேஸுடைய வைப்ரேஷன், இதெல்லாம் மெஷர்மெண்ட் பண்ணி தான் நம்ம அந்த 100% வாஸ்துடைய எனர்ஜி அப்படிங்கிறது செக் பண்ணணும். இன்னைக்கு பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு நிறைய எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இப்போ வந்துடுச்சிங்க. இப்போ ஒரு வீடு இண்டிவிஜுவல் ஹவுஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த மண்ணினுடைய எனர்ஜியை பார்க்கணும். இதே இது பார்த்துட்டிங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டுனா அந்த இடத்தோட இன்டர்னல் எனர்ஜியை பார்க்கணும். இதுக்கு எனர்ஜி ஸ்கேனர், இன்றைக்கி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. அதை வச்சு நம்ம மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்தோட எனர்ஜிகளை, இப்போது வாஸ்துப்படி அப்பார்ட்மெண்ட் இல்லைன்னாலும் இல்லை அந்த இடத்தோட எனர்ஜிகளை பாசிட்டிவ் ஆக்கிட்டோம்னாலே, நம்ம அந்த எனர்ஜி பாசிட்டிவ் ஆகிட்டனாலே அந்த நெகட்டிவ் எஃபெக்ட் எல்லாமே நல்லிஃபை ஆகிடும். சிறப்பா சொன்னீங்க சார். ஒவ்வொரு வகையான வீடுகளுக்கும், அதாவது அபார்ட்மெண்ட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய வீடுகளுக்கு எப்படி இந்த எனர்ஜியை நம்ம கணிக்கிறது அப்படிங்கறத பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? சேலம் மாவட்டத்துல வேலு பேசுறேன் மேடம். வேலு சார், சொல்லுங்க உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். இந்த 1200 சதுர அடி மனைங்க, அது மேற்கு பார்த்த ரோடு போகுதுங்க. ஓகே சார், தலைவாசல் எந்த சைடு வைக்கலாங்க? படிக்கட்டு உள்ள வைக்கிறது பரவாயில்ல, வெளியில் வைக்கிறது பரவாயில்லைங்களா? இல்லை, நீங்கள் எங்கே பார்த்து வாசல் சொன்னீங்க? மேற்கு பார்த்த ரோடுங்க. மேற்க பார்த்த ரோடு. நீங்கள் என்ட்ரன்ஸ் ஓப்பனிங் வடமேற்க ஒட்டி வைங்க. அதாவது வெஸ்ட் பேசிங்னா உங்களுக்கு நார்த் வெஸ்ட் தான் பாசிட்டிவ். சரிங்க. படிக்கட்டு நீங்கள் ஈசானிய மூலையில் மட்டும் வைக்கக்கூடாது. நார்த் ஈஸ்ட் அந்த கால் பகுதியில் மட்டும் வைக்காதீங்க. அதை தாண்டி எங்கனாலும் வைக்கலாம். அழைப்பிற்கு நன்றி. படிக்கட்டு எங்கனாலும் வைக்கலாம், ஈசானியத்தில் மட்டும் வைக்க வேண்டாம். அழைப்பிற்கு நன்றி சார். இப்போ நம்ம வீடுகள் சரி, மனைகளை தேர்ந்தெடுக்கும் பொழுது முதல்ல இருந்து ஆரம்பிப்போம். மனைகளை தேர்ந்தெடுக்கும் போது அந்த மனையில எனர்ஜி எப்படி இருக்கு அப்படிங்கறத நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது? பார்க்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல இதுக்கு இன்னைக்கு வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு நாங்கள் EFI சிஸ்டம் சொல்லிட்டு இந்தியாவில் ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அதை எப்படின்னா எனர்ஜி ஃபீல்டு இமேஜிங் சிஸ்டம். இது எப்படின்னா இந்த சாயிலினுடைய எனர்ஜி 2 feet டெப்த்துக்கு 4 கார்னர் சென்டர் பாயிண்டில் சாயில் எடுத்து அதை EFIயில் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டோம்னா இந்த எனர்ஜி ஹை எனர்ஜியா லோ எனர்ஜியா அப்படின்னு நம்ம பிரிண்ட் அவுட் பண்ணி எடுத்துடலாங்க. எந்த இடத்துல குறிப்பா ஹை எனர்ஜி இருக்க வாய்ப்பு இருக்கு, எங்க லோவா இல்லை, அது அந்த மண்ணினுடைய தன்மையை பொறுத்து. சில இடங்களில் பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கலாம், இல்லை நியூட்ரலாக இருக்கலாம். சில இடங்களில் அதாவது அந்த சாயிலினுடைய எனர்ஜி, இது என்ன சொல்லுவாங்கன்னா பூமி ஒரு மின்காந்த புலம், பூமிக்கு கீழே நிறைய மேக்னெட்டிக் வேவ்ஸ் போயிட்டு இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா சில இடங்களில் அந்த அதாவது ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ்ஸுன்னாங்க, நேச்சுரல் EMF ஃபோர்ஸ், பூமி இயற்கையாகவே சில இடங்களில் அந்த நெகட்டிவ் எனர்ஜிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள். எப்படின்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் போகும்போது மெக்லின் லைன் சொல்லுவாங்க. அதில் 2 இதில் கிராஸ் ஆச்சுன்னா சில இடங்களில் அந்த இடத்துல உங்களுக்கு நெகட்டிவ் வைப்ரேஷன் ஏற்பட வாய்ப்பு உண்டு. சில இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாயினுடைய இது இறந்த நாயினுடைய ஜோல் அந்த எலும்பு இருந்தால் கூட அந்த ஜோல் அடுத்த ஸ்டேஜ் போகாட்டாலும் அந்த இடத்துல நெகட்டிவ் வைப்ரேஷன் ஏற்பட வாய்ப்பு உண்டு. சில இடங்களில் அந்த நேச்சுரல் EMF ஃபோர்ஸ்னால கூட சில இடங்களில் நெகட்டிவ் எஃபெக்ட் வாய்ப்பு உண்டுங்க. இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா சில இடங்களில் பார்த்திங்கன்னா சவுத் வெஸ்ட்டில் போர்வெல் போட்டிருப்பாங்க. சவுத் வெஸ்ட்டில் இப்போனா முன்னாடி மாதிரி கிடையாது. இப்போனா 1000 feet சாதாரணமாக போடுறாங்க. அப்போ அந்த இடத்துல சவுத் வெஸ்ட்டில் போட்டாச்சுனாலே அந்த இடத்துல எனர்ஜிகள் நெகட்டிவ் ஆகிடும்.
இதை வந்து நம்ம வந்து எனர்ஜிகளில் ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம், இல்லை நேரடியாக போய் அதுக்கு வந்து எனர்ஜி ஸ்கேனர் மூலமாக அதை செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்துட்டு அதுக்கு நம்ம சித்தர்கள் முறைப்படி சில மெட்டல் ட்ரீட்மெண்ட் மூலமாக பாசிட்டிவ் ஆக்க முடியும். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கங்கம்மா. யாருமா பேசுறீங்க? ராணி பேசுறேங்கம்மா. ராணிமா, சொல்லுங்க உங்க கேள்விகளை சட்ட கேளுங்க. வணக்கம்மா. வணக்கங்க சார். சொல்லுங்கம்மா. சார், அண்ணா வீடு இடம் வாங்கினாங்க, அது சேரவே மாட்டேங்குது, ரொம்ப வருஷமா இருக்குங்க. அதுக்கு ஒரு வழி சார். அது வந்து பக்கத்துல இருக்குங்க சார், அது வந்து தெரியாதனமா வாங்கிட்டாங்க. இல்ல என்ன நீங்க உங்க வாய்ஸ் கேட்காது, என்ன சொல்லுங்க, கிளியரா சொல்லுங்க. ஒரு இடம் வாங்கிட்டாங்க, அது சேல்ஸ் ஆகவே மாட்டேங்குதுங்க சார். ஓகே. அது வந்து சுடுகாட்டுக்கு பக்கத்துல இருக்குங்க, அவங்க தெரியாம வாங்கிட்டாங்க. அது சேல்ஸ் வழி சொல்லுங்க சார். சரிம்மா, அதாவது மெயினாக வந்து அந்த இடத்தோட எனர்ஜிகளை வந்து இன்றைக்கி நகையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் வேணால் ஒன்று பண்ணுங்கள், ஃபஸ்ட் எய்டு மாதிரி ஒன்று சொல்லுதோம், நோட் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த புகம் முடிஞ்ச உடனே கேளுங்க. கஸ்தூரி மஞ்சப்பொடி, சரிங்க, கல்லுப்பு, சரிங்க சார், நாயுகுவி வேர், நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், பச்சை கற்பூரம், பசுமாட்டு கோமியம், இதை ஒரு பக்கெட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அந்த இடத்த சுற்றி ஒரு 48 நாள் தெளிச்சுட்டு வாங்க. மேலோட்டமாக உள்ள நெகட்டிவ் எனர்ஜிகள் வந்து நல்லிப்பை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அழைப்பிற்கு நன்றி. சரி, இப்போ இந்த அடுக்குமாடி குடியிருப்புகள் அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதனுடைய எனர்ஜியை எப்படி கணிக்கிறது? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஹவுஸ், இண்டிவிஜுவல் பங்களா அப்படின்னா அந்த சாயிலினுடைய எனர்ஜின்னு சொல்லுவோம். அப்பார்ட்மெண்ட் வீடுகள் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த இடத்தோட இன்டர்னல் எனர்ஜி. இப்போ நம்ம வந்து 3rd ஃப்ளோரில் இருக்கோம், இல்லை 4th ஃப்ளோரில் இருக்கோம் அப்படின்னா அந்த ஃப்ளாட்டுக்குள்ளே அந்த இடத்தோட எனர்ஜி, இந்த ஹாலில் எனர்ஜி எப்படி இருக்குது, பெட்ரூமில் எனர்ஜி எப்படி இருக்குது, பெட்ரூமில் 4 கார்னர்ஸ் எனர்ஜி எப்படி இருக்குது, இதெல்லாம் செக் பண்ணி பார்க்க முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து நம்ம வந்து சாதாரணமாக பெட்ரூம் வச்சு பார்ப்பாங்க, இப்போ அதுக்குலாம் நிறைய எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. எங்களுடைய இதில் பார்த்திங்கன்னா எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு நாங்கள் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா அந்த எனர்ஜிகளை செக் பண்ணிவிட்டு இது வந்து ஹை எனர்ஜியா லோ எனர்ஜியா, அந்த இடத்தோட இன்டர்னல் எனர்ஜி எப்படி இருக்குது, ஃபஸ்ட்டு அந்த இன்டர்னல் எனர்ஜி எப்படி இருக்குது, என்விரான்மெண்டல் எனர்ஜி எப்படி இருக்குது, காஸ்மிக் ரேஸ் வைப்ரேஷன் இதில் வந்து எப்படி உங்களுக்கு வந்து கிடைக்கிது அப்படிங்கிறத எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு தான் அதுக்கு வந்து நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணுவோம். இடிக்காமல் அந்த எனர்ஜியில் மெஷர்மெண்ட் பண்ணி பண்ணக்கூடியதான் எங்கள் மெத்தட் என்டலி டிஃபரெண்ட். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க? வணக்கம்மா, நான் மயிலாடுதுறையில இருந்து சாந்தகுமாரி பேசுறேன். சாந்தகுமாரிமா, சொல்லுங்க உங்க கேள்விகளை சட்ட கேளுங்க. வணக்கம்மா. வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. நாங்க அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கோம் சார், குடியிருக்கோம். நல்லதுமா. அபார்ட்மெண்ட்ஸ் என்ட்ரன்ஸ் வாசல் வந்து மேற்கு பக்கம் இருக்குது. நாங்க உள்ள வந்து வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல நாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கோம், அதுல 4 வீடு இருக்குங்க சார். அதுல வந்து கிழக்கு பார்த்த வீட்டுல நாங்க இருக்கிறோம். வாசல் கிழக்கு வாசல், மேற்கு வந்து திறந்தா பால்கனிங்க சார். ஓகே. கிழக்கு வாசல்ல இருக்கும் சார், அது தெற்கு செலுத்துல அந்த வாசல் கரெக்டா வருது. அத கிழக்குனா தென்கிழக்கு ஒட்டி வாசல். ஆமாங்க சார். ஓகேம்மா, அது நெகட்டிவ்மா, அந்த டோர் ஓபனிங் நெகட்டிவ். சரிங்க சார். ஓகேங்களா? எனக்கு ஒரு பணமே எதுவுமே எவ்வளவு இது பண்ணாலும் இருக்க மாட்டேங்குது. பணம் தங்காது, கொஞ்சம் மெடிக்கல் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுல எங்க பொண்ணுக்கு மேரேஜ் பார்த்துட்டு இருக்கோம், நடக்கல. வீட்டுக்காருக்கு வேலை சரியில்லை, பையனுக்கு வேலை சரியில்லை. இதாம்மா, அது மெயின் பார்த்தீங்கன்னா வந்து மனிதனுடைய லைஃப்ல வாஸ்துனுடைய தாக்கம் 30% உண்டுமா. இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து என்ட்ரன்ஸ் டோர் ஓப்பனிங்கே வந்து உங்களுக்கு சவுத் ஈஸ்ட் வாஸ்துல என்ன சொல்லுவாங்கன்னா, சவுத் ஈஸ்ட்டும் நார்த் வெஸ்ட்டும் பெண்களுக்கு உண்டான பகுதி. அதேமாதிரி பார்த்துட்டிங்கன்னா வந்து நார்த் ஈஸ்ட்டும் சவுத் வெஸ்ட்டும் ஆண்களுக்கு உண்டான பகுதி. இந்த இடங்களில் பாதிப்புகள் இருந்தால் இதனால வந்து ஆண்களுக்கும் இந்த சில ஆண்களுக்கும் இங்கே வந்து பெண்களுக்கும் உள்ள ஹெல்த் வைஸ் அது போக பார்த்திங்கன்னா அவங்களுடைய செயல்பாடுகள் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே தடைகள் ஏற்படும். நிச்சயமாக அதை வந்து ஒன்று முடிஞ்சால் அதை வாசலை மாற்றுவீங்க, இல்லை அதை வந்து எனர்ஜைஸ் பண்ணி பாசிட்டிவ் ஆக்கிடலாமா. அழைப்பிற்கு நன்றி. சரி, இப்போ ஒரு அபார்ட்மெண்ட்ல நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்போ இந்த காமனா இருக்கக்கூடிய விஷயங்களால வந்து வாஸ்து பிரகாரம் நெகட்டிவ் எனர்ஜி வருதுன்னு வச்சுப்போமே, அப்ப அதுல இருக்கிற எல்லாருமே தானே பாதிக்கப்படணும். ஆனா ஒரு சில பேருடைய வாழ்க்கை நல்லா தான் இருக்கு, இப்போ இந்த மாதிரி ஒரு சில பேருக்கு தான் அந்த டவுன்ஃபால் வருது இல்லையா, ஏன் இவ்வளவு வித்தியாசங்கள்? இல்லை, அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை நீங்கள் சொன்னதுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம். சிங்கப்பூரில் வந்து ஒரு 15 years பேக் வந்து நாங்கள் வந்து பண்ணி கொடுத்தோம் 24th ஃப்ளோரில். அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெண்களுடைய இது பாதிக்கப்பட்டிருந்துச்சு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மேடத்துக்கு வந்து யூட்ரஸ் ரிமூவ் பண்ணியிருந்தாங்க, சில 2-3 சர்ஜரி நடந்துருந்துச்சு. அது பக்கம் தான் எங்களை வந்து கூட்டிகிட்டு போய் அதை வந்து எனர்ஜைஸ் பண்ணதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. நாங்கள் பண்ணும்போது அப்போ கேட்டாங்க, இதே கேள்வி தான் கேட்டாங்க. சார், இதே ஃப்ளாட்ஸில் வந்து கிட்டத்தட்ட 42 மாடிகள் இருக்குது, இதில் மற்றவங்களுக்கெல்லாம் எப்படி இதாகும் சார் அப்படின்னாங்க.
அப்போ தான் நாங்கள் வந்து சொன்னோம் உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இதே லைனில் உள்ளவங்களை வந்து கூப்பிடுங்க பேசுவோம் அப்படின்னோம். கிட்டத்தட்ட 5 பேர் மட்டும் அவங்க முதல்ல நாங்கள் கூப்பிட்டு 5 days இருந்ததுனால 5 பேர் மட்டும் முதல்ல வந்து இது பண்ணாங்க. பார்த்ததில் அந்த 5 பேரில் 4 பேருடைய மிஸ்ஸஸும் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஹெல்த் வைஸ். அப்போ இது எப்படின்னா அந்த சாயிலினுடைய எனர்ஜி நெகட்டிவாக இருந்தால் அது டோட்டலாக அந்த எத்தனை ஃப்ளாட்ஸில் அதில் இருக்காங்களோ அவ்வளோத்துக்குமே வந்து ஹெல்த் ப்ராப்ளங்கள் அல்லது ஏதாவது ஒரு ஹெல்த் வைஸ் ப்ராப்ளங்களாகலாம், இல்லை ஃபைனான்சியலாக ப்ராப்ளங்களாக, இல்லை மென்டலி கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் நிறைய வாய்ப்புண்டு. இது வந்து எப்படின்னா ஒருத்தவங்களுடைய லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் லைஃப்பில் எடுத்துட்டிங்கன்னா 30% வாஸ்துனுடைய தாக்கம், 30% நம்மளுடைய ஜாதகம் பாஸ்ட் கர்மாஸ்ன்னு சொல்லக்கூடியது, மீதி 30% ப்ரெசன்ட் கர்மாஸ், 10% ஜனனம் மகனம்ங்கிறது ஆண்டவங்கையில் உள்ளது. அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. இந்த 30%ல் ஒருத்தவங்க வந்து ஜாதகத்தினுடைய அமைப்பில் வந்து நல்ல யோகமான தசாபுத்திகள் நடந்துட்டு இருந்தால் இந்த தாக்கங்கள் கம்மியாக தெரியும். ஒரு மேஜராக ஒரு ஆப்ரேஷன் நடக்கக்கூடிய ஒரு சின்ன ஃப்ராக்சர்லாம் நடக்கும். அந்த மாதிரி டிஃபரன்ஸ் இருக்கும் உங்களுடைய இதில். சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? சின்னதுரை, நாமக்கல் மாவட்டம் மேடம். சின்னதுரை சார், சொல்லுங்க உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. வணக்கம் மேடம், 2 கேள்வி மேடம். சொல்லுங்க சார். மேடம், நம்ம தொழில் செஞ்சுட்டு இருக்கோம். அது வந்து பாத்தீங்கன்னா மேற்பட்ட ஹாஸ்பிட்டல் திருஷ்டி மிஷின் போட்டிருக்கோம். ஓகே. அதுல பாத்தீங்கன்னா சரியான இதே எங்களுக்கு இல்ல. அது பாத்தீங்கன்னா கிழக்கு மேற்கு பில்டிங் இருக்குங்க சார். அதுல சரியான இதே இல்ல. மேற்பட்ட ஹாஸ்பிட்டல் தான். ஒரு நிமிஷம், மேக்க வந்து தென்மேற்கு ஒட்டி வாசல் போட்டிருக்கீங்களா? தென்மேற்கு சார், தெற்கு வடக்கு இறக்கி இருக்கோம். தெற்கை சார்ந்த மேற்குல வாசலான்னு கேட்டேன். தென்மேற்கு வாசல் மேற்பட்ட ஹாஸ்பிட்டல் சார். எப்படிங்க? அதான் மேல் பக்கத்துல மேற்கு ஹாஸ்பிட்டல். ஓகே. அதுல ஒரு இது பாத்தீங்கன்னா வடக்கு பத்து ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கோம், மேற்கு பத்து ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கோம். ஓகே. என்ன கம்பெனி அது? நூல் துஷிங் சார். நூல் மில்லுக்கு தான் சார் மிஷின். ஓகே. எங்க போர்வெல் எங்க போட்டிருக்கீங்க? எப்படி சார்? போர்வெல் அல்லது சம்பு கிணறு எங்க போட்டிருக்கீங்க? நம்ம இடத்துல தான் சார். அதான் எந்த இடத்துல போட்டிருக்கீங்க? உங்களுடைய கம்பெனிக்கு எந்த சைடில் போட்டிருக்கீங்க? நார்த் ஈஸ்ட்ல போட்டிருக்கீங்களா அல்லது சவுத் வெஸ்ட்லயா? எந்த திசையில போட்டிருக்கீங்க? எந்த திசையில போட்டிருக்கீங்க சார்? உங்களுக்கு பாத்தீங்கன்னா சொல்லுங்க. வடகிழக்கு சார். வடகிழக்கு. சம்பு எங்க போட்டிருக்கு? தென்மேற்குல என்ன வச்சுக்கீங்க? தென்கிழக்குங்களா? தென்மேற்குல சவுத் வெஸ்ட். தென்மேற்கு தான் சார் நாங்க இது வச்சிருக்கோம் கம்பெனி. உங்களுடைய இதில் பார்த்தீங்கன்னா வந்து சவுத் வெஸ்ட் சைடில் வந்து ப்ராப்ளங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. அதை கரெக்ட் பண்ணிட்டு தென்மேற்கையும் வடகிழக்கையும் வந்து கொஞ்சம் சரி பண்ணுங்க, நிச்சயமா நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். அழைப்பிற்கு நன்றி. இதே மாதிரி வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்கள், குறிப்பா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் என்றால் என்ன, இடைவேளைக்கு பிறகு தெரிந்து கொள்வோம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு வாஸ்து விஞ்ஞான ஆராய்ச்சியாளர், வாஸ்து பேராசிரியர் டாக்டர் BRB ஒளிமுத்துஜி அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044445969595. சார், இந்த EMF எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன சார்? இந்த ஜியோலஜிக்கல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றாங்களே, அதனை குறித்தும் சொல்லுங்க சார். EMF ஃபோர்ஸ் அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ரேடியேஷன். அதை வந்து ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ், பூமியினுடைய நேச்சுரல் EMF ஃபோர்ஸ். இயற்கையாகவே இப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னால் சாதாரணமாக எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இருந்து வரக்கூடிய ஃபோர்ஸ் சொல்லுவோம். இது வந்து நேச்சுரல் EMF ஃபோர்ஸ். பூமியில் வந்து பூமிக்கு கீழே உள்ள அந்த மின்காந்த புலன்களால் இயற்கையாக சில இடங்களில் வந்து அந்த எனர்ஜி லெவலில் வந்து நெகட்டிவ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ்னால் பார்த்தீங்கன்னா வந்து நெட்டில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சாதாரணமாக தெரியும் அன்னோன் டிசீஸ். சில பேர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் ப்ராப்ளங்கள் இருக்கும். எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணியிருப்பாங்க, செக் பண்ணியிருப்பாங்க, பிளட் டெஸ்ட்டு, ஸ்கேனு எல்லாம் ECG எல்லாம் பார்த்துக்குவாங்க, எல்லாமே நார்மல். பட் அந்த ஹெல்த் ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு என்ன காரணம்னா, அந்த இடத்தோட ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ். இவங்க பெட்ரூமில் வந்து அந்த எனர்ஜி லெவல் வந்து பூமியினுடைய எனர்ஜி லெவலில் வந்து நெகட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்படி இருந்தால் அதை வந்து நேச்சுரல் EMF ஃபோர்ஸ், ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் அப்படிம்பாங்க.
இதை வந்து எப்படின்னா அந்த பெட்ரூம் மேபி மேக்ஸிமம் வாஸ்துபடி சவுத் வெஸ்ட்டில் பெட்ரூம் இருந்தால் அந்த இடத்துல சவுத் வெஸ்ட் சைடில் வந்து சவுத் சைடில் ப்ராப்ளங்கள் இருந்தால் அதில் யூஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு வந்து பெண்களுக்கு வந்து ஹெல்த் ப்ராப்ளம் ஏற்படும். இதே இதில் வெஸ்ட் சைடில் இருந்தால் ஆண்களுக்கு வந்து ஹெல்த் ப்ராப்ளம் ஏற்படும். அப்போ வந்து இதில் வந்து என்ன சொல்லலாம், முன்னாடி பல சித்தா இதில்னா உங்களுக்கு தெரிஞ்ச சித்தா டாக்டர்ஸ்கிட்ட கேளுங்க தெரியும். என்ன சொல்லுவாங்கன்னா வந்து மெடிசின்ஸ் கொடுத்து எதுவுமே குணமாகலைன்னா கொஞ்சம் பெட்ரூமை மாற்றி படுங்க, இல்லை அந்த அடுத்த ரூமில் படுங்க அப்படிம்பாங்க. மெயின் ரீசன் என்னென்னா அந்த இடத்தோட இன்டர்னல் எனர்ஜி, அந்த ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ்னால் ஏற்பட பாதிப்புகள். இது நாங்கள் வந்து வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு மெடிக்கல் வாஸ்து சயின்ஸ், மெடிக்கல் வாஸ்து தெரப்பி 2 சப்ஜெக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். மனிதனுடைய உடல்நல குறைபாடுகளுக்கு இந்த வாஸ்து குறைபாடு காரணம்னு சொல்லி சயின்டிஃபிக்காக அதை ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம சித்தர்கள் முறைப்படி அதை வந்து எனர்ஜைஸ் பண்ணி பாசிட்டிவ் ஆக்க முடியும். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கங்க, நான் கடலூர் மாவட்டத்துல இருந்து பேசுறேங்க. கடலூர்ல இருந்து யாருமா பேசுறீங்க? காமாட்சி பேசுறேங்க. காமாட்சிமா, சொல்லுங்க உங்க கேள்விகளை சர்ட்டு கேளுங்க. வணக்கம்மா. வணக்கங்க, சொல்லுங்கம்மா. வடக்கு பார்த்து வாசப்படி நாங்க கோயில் மண்ணுல வாடகைக்கு இருக்குங்க. சரிம்மா. நாங்க வேற வீடு மாறலாம்னு இருக்கோம். இல்ல இதுலயே இருக்கலாமா, வேற வீடு மாறலாமா? எங்க பையனுக்கு வரன்னு பாத்துன்னு இருக்கோம். சரிம்மா. அது சரியா அமைய மாட்டேன்னுது. வடக்கு நாங்க போறது வடக்கு பார்த்து வாசப்படி. வட கிழக்கோட்டி வாசலா அல்லது வட மேற்கோட்டி வாசலாமா? இல்ல வட மேற்கு இப்படி பார்த்த மாரி தாங்க. வட மேற்கோட்டி வாசப்படி. போர்வெல் எங்க போட்டிருக்கீங்க? போர்லாம் இல்லைங்க எங்க வீட்டுல. இல்ல சவுத் வெஸ்ட்ல என்னமா இருக்கு? சவுத் வெஸ்ட் தென்மேற்குல என்ன இருக்கு வீட்டுல? தென்மேற்குல வந்து லெட்டின் பாத்ரூம் தாங்க இருக்கு. அது அந்த இடத்துல அப்படி அமையக்கூடாதுமா. ஏன்னா அது வந்து குபேக மூலைன்னு சொல்லுவாங்க, கன்னி மூலைன்னு சொல்லுவாங்க. நெய்குதி அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாத்ரூம் டாய்லெட் எதுவுமே வைக்கக்கூடாது. ஃபைனான்சியலாக ஆண்களுடைய முன்னேற்றத்துக்கு தடை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டுமா. முடிஞ்சால் வேறு வீடு இருந்தால் மாற்றிக்கோங்க, இல்லை அதை வந்து நம்ம வந்து எனர்ஜைஸ் பண்ணலாம். நல்லதுமா. அழைப்பிற்கு நன்றி. சரி, இப்ப சில குடும்பங்கள் பாத்தீங்கன்னாக்க பரம்பரையா வந்து ஒரே வீட்டுல வாழ்வாங்க. அவங்க பல தலைமுறையா வந்து ஒரு வீட்டுல இருப்பாங்க இல்லையா? இப்ப அந்த இடத்துல வந்து முன்னாடி வாழ்ந்தவங்க ரொம்ப நல்லா வாழ்ந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா வர இந்த தலைமுறை வந்து அதுல சில ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. இப்ப நீங்க சொன்னபடி அந்த வீட்டுல வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து நெகட்டிவா இருக்குன்னே வச்சுப்போமே. அப்ப முன்னாடியே வந்து பெண்களுடைய சைட்லயே பிரச்சனை வருங்கிற மாதிரி மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்ல குறைபாடு இருக்கு. அப்படி இருக்கும்போது முன்னாடி வாழ்ந்த தலைமுறை பெண்கள் எப்படி ஹெல்த்தியா வாழ்ந்தாங்க, இப்போ இருக்கிறவங்க ஏன் அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க? அதாவது ஜியோபதி ஸ்ட்ரெஸ் வந்து உங்களுக்கு சவுத் ஈஸ்டில் இருந்தால் பெண்களுடைய ஹெல்த் ப்ராப்ளங்கள் ஏற்படும்னு சொல்லியிருக்கோம். இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த ஜென்ரேஷனில் இவங்களை அறியாமலே சில பேர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வாட்டர் டிவைனாக வச்சு பார்த்துட்டு இங்கே சரியில்லைங்க சவுத் ஈஸ்டில் போக போட்டுருவாங்க அடிஷ்னலாக. சில இது நீங்கள் சொல்லுறது வீடுகளுக்கு மட்டும் இல்லை, சில தேவாலயங்களே நாங்கள் கோயில்களுக்கும் சில இதை பார்த்துருக்கோம். பழமையான சில கோயில்கள் பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து ரொம்ப பழமையான நல்ல கோயில்கள், பிரபலமான கோயில்கள், அடுத்தால பார்த்திங்கன்னா அது வந்து சரியான அளவுக்கு பராமரிப்பு இல்லாமல் அந்த கோயில்களில் வந்து சரியான அளவுக்கு வந்து பூஜை புனஸ்காரங்கள் பண்ண முடியாமல் இருக்கிறது காரணம் என்னென்னா அடுத்ததில் சில பேர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த முன்னாடி கொஞ்சம் ஃபேமஸான இடம் அப்படின்னு பாதியை கட் பண்ணி கடைகளுக்கு வாடகை விட்டுருவாங்க. இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சவுத் வெஸ்ட்டில் போர்களோ இல்லை சவுத் ஈஸ்டில் போர்களோ போட்டாச்சுன்னா அந்த இறை சக்தி அந்த இடத்துல இருக்கிறதுக்கு வந்து இஷ்டம் இல்லாமல் அந்த இடத்த விட்டு நகன்றும். அதுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதுனால அந்த சக்தி அந்த இடத்த விட்டு கொஞ்சம் விலகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அப்போ இந்த மாதிரி பண்ணதுனால இதே மாதிரி நீங்கள் அந்த வீடுகளுக்கும் சில வீடுகளில் என்ன பண்ணுவாங்க சவுத் ஈஸ்ட்டில் போக போட்டுருவாங்க, இல்லை சவுத் வெஸ்ட்டில் இது பண்ணிவிடுவாங்க, இல்லை ஏதாவது கட் பண்ணி கொஞ்சம் கடைகளுக்கு வாடகை விட்டுருவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது அந்த எனர்ஜி லெவல் வந்து இன்னும் கொஞ்சம் நெகட்டிவ் அதிகமாகும் போது அந்த ப்ராப்ளங்கள் ரொம்ப கிரியேட் ஆகிடும். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? தருமபுரியிலிருந்து குமரவேல் பேசுறேங்க. குமரவேல் சார், சொல்லுங்க உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். சார் எனக்கு கேள்வி பொதுவான ஜோதிட சம்பந்தத்துக்கு கேள்விங்க. ஜோதிடரை நான் பார்த்த வரைங்க ஒரு மேக்சிமம் வந்து உங்களது பூர்வீகம் வந்து அவங்க ஒத்து வராது, வாஸ்து குறைவான வீட்டில் தான் நீங்கள் கூடியிருப்பீங்க, அதனால நீங்கள் பூர்வீகத்தை விட்டு வெளியில் போங்கன்னு சொல்கிறாங்க. இது எப்படி சார், நான் வெளியில் போகலாங்களா, எப்படி அதுலேயே பூர்வீகத்தில் இருக்காங்களா? இல்லை, பூர்வீகத்தில் உள்ள வீடு முதல்ல வாஸ்துபடி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. யாராவது பக்கத்தில் ஒரு வாஸ்து கன்சல்டண்ட்டை நியர்பை கூப்பிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாஸ்துபடி இருந்தால் இருக்கலாங்க, அப்படி இல்லைன்னா அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. கரெக்ட் பண்ணி அதை எனர்ஜைஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதிலே வசிக்கலாம். அழைப்பிற்கு நன்றி. சரி, இப்போ இவர் கேட்ட மாதிரி ஒரு ஜாதகத்தை வச்சு இவங்களுக்கு வந்து வாஸ்து அமைப்புள்ள இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்லாம் சரியா இருக்கக்கூடிய ஒரு வீடு அமையுமா இல்ல அமையாதா அப்படிங்கறத ஜாதகத்தை வச்சு கணிக்கலாமா? ஏன்னா எல்லாமே இன்டர்லிங்க்டு தானே. இன்டர்லிங்க் தான். பட் ஜாதகத்தை வச்சு பார்த்தீங்கன்னா சில தசா புத்திகள் நடக்கும்போது
ஆட்டோமேட்டிக்காக இப்போ வந்து நல்ல திசை நடக்குது அப்படின்னா வந்து இவங்க வந்து வாஸ்துபடி அந்த வீட்டில் எல்லாமே உள்ள வீட்டில் இருக்காங்கன்னா பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஏதாவது சில தசாபுத்திகள் கொஞ்சம் மோசமான தசாபுத்தி நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இவங்களை அறியாமலே சில தவறுகள் பண்ணிடுவாங்க. அப்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக அது என்ன இப்போ இது நாங்கள் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கோம், எந்த திசையில் என்ன மாதிரி தவறுகள் நடக்கும் அவங்களுடைய இது தனியாக ஒரு பெரிய சப்ஜெக்ட் இது. அடுத்ததுல நம்ம வந்து அதை பற்றி பேசலாம். கண்டிப்பா சார். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம், நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து பேசுகிறோம். திருவண்ணாமலையிலேருந்து யார் சார் பேசுறீங்க? கமலக்கண்ணன். கமலக்கண்ணன் சார், சொல்லுங்க உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம் சார். என்னோட வீட்டோட வாசப்படி வந்து கிழக்கு இருக்கு சார். என்னோட ராசி வந்து துலா ராசி, சுவாதி நட்சத்திரம். ஓகே. சமீபத்துல வந்து ஜாதகம் பார்த்தோம், தெற்க வாசப்படி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது சரியா இருக்குங்களா இல்ல இருக்கிறதே பரவாயில்லைங்களா? இல்ல ஒரு நிமிஷம், கிழக்குல வந்து வடகிழக்கோட்டி வாசலா அல்லது தென்கிழக்கோட்டி வாசலா? 2 வாசப்படி சார், 2 பாகமா வச்சு வீடு கிட்ட இருக்கோம். கரெக்டா சமமா தான் வச்சிருக்கோம். 33 அடி லென்த்து. அதுல 2 பாகமா 16 அடி 16 அடி பாகம் கணக்கு பண்ணி வச்சிருக்கேன் சார். இல்ல நீங்க வந்து வாசல்கள்ல வந்து ஏதாவது சகிலாட்டாலும் இல்ல போர்வெல் எங்க போட்டிருக்கீங்க? போர் இல்லை சார், குழாய் தான். குழாய் தான். ஆமா சார். சரி, டாய்லெட் எங்க போட்டிருக்கீங்க? மேற்கு வச்சிருக்கோம் சார், சென்டரா வச்சிருக்கோம் 2 வீட்டுக்கும் பக்கத்துல. டாய்லெட் அங்கே இருக்கக்கூடாது. நீங்கள் வீட்டினுடைய இதை வந்து நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணுங்கள். தெற்க பார்த்த வாசல் மட்டும் போட்டால் அப்படிங்கிறத வந்து சரியில்லைங்க. முதல்ல தெரிஞ்ச வீட்டில் வந்து ஒரு சின்ன இது, ஒரு வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 குழந்தைகள் இருக்காங்கன்னா ஜாதகப்படி இப்போ வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து தெற்க பார்த்த வாசல், ஒய்ஃபுக்கு வந்து வடக்க பார்த்த வாசல், 2 குழந்தைகள் கிழக்கு மேற்குனா எங்கே வாசல் விடுவீங்க? 4 பக்கம் தான் வாசல் விடணும். அதாவது பார்த்தீங்கன்னா இதை வந்து ஆஃபீஸ் இது தனியாக பிஸ்னஸ் பண்ணுதாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆஃபீஸுக்கு வந்து ஹஸ்பண்டோட இது வந்து பார்த்து செய்யலாம். வீடு அப்படின்னா வீட்டில் வந்து 4 பேர் 2 குழந்தைகள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா வீடை வந்து நம்ம வந்து தலைமுறையாக சுபிட்சமாக இருக்கிறதுக்கு தான் வீடு கட்டுதோம். அப்போ வந்து அந்த வீடு வாஸ்துப்படி அமைஞ்சால் 27 நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரம் உள்ளவங்க அந்த வீட்டில் வசித்தாலும் சுபிட்சமாக இருக்கணும். தட்ஸ் வாஸ்து. அழைப்பிற்கு நன்றி சார். வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க, நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். இவ்வளவு நேரம் நம்ம வாஸ்து குறித்த தெளிவான விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்ததாக ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044445969595. வணக்கம் சார். வணக்கம். 5 கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறுவதற்கு ஜோதிட ரீதியாக வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன். பேராசிரியர் பஞ்சநாதன், நங்கநல்லூர். சார், நம்ம வந்து பொதுவாகவே நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா கையில் வந்து இந்த மாதிரி ரக்ஷை கட்டியிருப்பாங்க இல்லையா? இந்த ரக்ஷையின் தாத்பரியம் சொல்லுங்க. இது வந்து இதனுடைய பவர் எப்படி இருக்கும்? எவ்வளவு காலத்திற்கு ஒரு முறை இதை வந்து கண்டிப்பா மாற்றணும்? அதாவது ஜோதிடத்திலே பல்வேறு வகையான பரிகாரங்கள் சொல்லப்படுகின்றன. அதில் ஒன்று, மிக சக்தி வாய்ந்த பரிகாரங்களிலே ஒன்று கையிலே ரக்ஷை கட்டுவது. இப்போ நாம் வந்து ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை, உடனடியாக ஒரு பிரச்சனை தீரணும். ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நீண்ட கால பிரச்சனைகள் இருக்கும், குறுகிய கால பிரச்சனைகள் இருக்கும். இம்மிடியட்டாக எனக்கு சால்வ் ஆகணும் இந்த பிரச்சனை அப்படின்னு சொன்னீங்கன்னா உடனடியாக என்ன செய்யணும்னா, அருகில் உள்ள கோயில், எந்த கோயிலில் முடிக்கயிறு, ரக்ஷைன்னு சொல்கிறத முடிக்கயிறு, அந்த கோயிலில் போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட போய் எங்களுக்கு ரக்ஷை கட்டி கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ரக்ஷையை கட்டுறாங்க. சிகப்பு கலரில் சில கோயில்களை கட்டுறாங்க. அந்த ரக்ஷையை கட்டி கொள்ள வேண்டும். அதில் பார்த்தீங்கன்னா முடிச்சா இருக்கும். ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு பொருள் அர்த்தம் இருக்கிறது. அந்த ரக்ஷையை கட்டி கொண்டோமானால் 48 நாட்களுக்கு அந்த ரக்ஷைக்கு மிகுந்த வீரியம் உண்டு. நீங்கள் நினைக்கக்கூடிய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அந்த கோரிக்கை நிறைவேறும். உங்கள் மனசுல சொல்ல முடியாத, வெளியே சொல்ல முடியாத பல கஷ்டம் இருக்கும். தெய்வத்திடம் மட்டும்தான் சொல்ல முடியும் இல்லையா? திருக்கோயிலுக்கு சென்று கடவுளிடம் உங்கள் கோரிக்கையை முறையிட்டு, இந்த சிக்கலிலே நான் இருக்கிறேன், என்னை நீ காப்பாற்ற வேண்டும் என்ற தெய்வத்திடம் நீங்கள் மனதார உருகி வழிபட்டு ரக்ஷையை கட்டி கொண்டு வர வேண்டும்.
அந்த ரட்சைக்கு மிகுந்த பலன் உண்டு. அது உங்களுக்கு உடனடியாக வேலை செய்ய துவங்கும். 48 நாட்களிலே பிரச்சனை தீரும். அதுதான் ரட்சையுடைய பொருள். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? தஞ்சை மாவட்டத்துல இருந்து ஜெயசங்கர் பேசுறேங்க மேடம். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு தாங்க மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த்? 1/6/1974ங்க. பிறந்த நேரம்? விடிகாலை 1:10 AM. ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? கும்பலக்கணம், கன்னி ராசி, சித்திரை நட்சத்திரம் 2ஆம் பாதங்க. என்ன சார் கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? வேணா ஜாதகப்படி நான் புதுசா தொழில் ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன். ஜாதகப்படி என்ன தொழில் அமைச்சா எனக்கு முன்னேற்றம் தரும்னு கேட்கணுங்க. கண்டிப்பா சார். இப்ப கணித்து சொல்வாரு, கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கங்க. உங்களுக்கு உங்களுடைய ராசி என்ன சொன்னீங்க? கன்னி ராசி, சித்திரை நட்சத்திரம், கும்பலக்கணம் சார். இல்லைங்களா? கன்னி ராசி, சித்திரை நட்சத்திரம், கும்ப லக்னம். அப்படி என்றால் உங்களுக்கு இப்போது ஜென்மகுரு நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஜென்மகுரு மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் வேறு வருகிறது. பூமி சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்வதற்கு ஏற்ற காலம் உங்களுக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் அன்பரே, ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்கள் ஜாதகப்படி நீங்கள் தொழில் செய்வதை விடவும் வேலைக்கு செல்வதுதான் சிறந்தது என்று உங்கள் ஜாதகம் சொல்கிறது. அதை மனசில் குறித்து வச்சுக்கோங்க. தொழில்தான் செய்யணும்னு நினைச்சீங்க அப்படின்னா பூமி சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்யுங்க. அப்படி தொழில் செய்வதற்கு முன்பாக அருகில் உள்ள முருகன் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். 18 செவ்வாய்க்கிழமைகள் முருகனுக்கு தீபம் போட்டு, நெய் தீபம், நன்றாக ஞாபகம் வச்சுக்கோங்க, நெய் தீபம் போட்டு அவரை வணங்கி பிறகு தொழிலை தொடங்குங்கள். மிகப்பெரிய வெற்றியை சந்திப்பீர்கள். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா. வணக்கம் சார், யார் பேசுறீங்க? திண்டுக்கல்ல இருந்து பேசுறேம்மா, பாலசுப்ரமணியன் பேசுறேன். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என்னோட பையனுக்காக கேட்கணுமா. அவருடைய பெயர்? புருஷோத்தமன். டேட் ஆஃப் பர்த்? 1996 4/6/96மா, செவ்வாய்க்கிழமை. பிறந்த நேரம் சார்? 9:41 காலை. ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? பூராட நட்சத்திரம், தனுசு ராசி. என்ன சார் கேட்கணும் உங்க மகனுக்காக? அவன் வந்து இப்போ சிவில் ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்காமா. சரிங்க. ஃபியூச்சர்ல என்ன இது எடுத்தா அவன் சரியா வரும், அவனுக்கு ஆயுள் போனா எப்படி இருக்கு, எதிர்காலம் குறித்து தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? சார் இப்ப கணித்து சொல்வாரு, கேட்கலாம். பாலசுப்ரமணியன் சார் வணக்கம். வணக்கம் சார். உங்களுடைய மகனுடைய ஜாதகம் தனுசு ராசி இல்லைங்களா? இந்த தனுசு ராசி அப்படின்னு அவருக்கு இருக்கும்போது அவருக்கு இருக்கக்கூடிய லக்னம் கடக லக்னம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுல அவருடைய மனநிலை பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான மனநிலைக்கு இன்னும் அவர் வரவில்லை. வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கு நமக்கு மன உறுதி தேவைப்படுகிறது. இந்த நண்பருக்கு, உங்களுடைய மகனுக்கு சந்திரன் குரு சேர்ந்து குரு சந்திர யோகம் இருக்கிறது. ஆனால் அவருடைய ஜாதகத்திலே தற்போது 7.5 நாட்டு சனி நடைபெறுவதனாலே படிப்பிலே ஒரு தெளிவான அமைப்பு தென்படவில்லை. இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது, அவருக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று நினைத்தால் அருகில் உள்ள ஐயப்பன் கோயில் எது என்று பாருங்கள். அந்த ஐயப்பன் கோயில்ல சனிக்கிழமைகளிலே இவரை தீபம் இட்டு வழிபட்டு வர சொல்லுங்கள். இரண்டாவது, ஐயப்பன் கோயிலுக்கு நெய் வாங்கி கொடுத்தாலும் உங்கள் மகனுக்கு கேம்பஸ் இன்டர்வியூலேயே வேலை கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு அமையும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. சார், இந்த கோவில்கள்ல வந்து தீபங்கள் ஏற்றணும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அதனுடைய வழிமுறை குறித்து சொல்லுங்களேன். எப்படி ஏத்தணும்? கரெக்டான ஒரு வழிமுறை. அதாவது தீபங்கள் ஏற்றுவதற்கு ஜோதிட சாஸ்திரம் பல அற்புதமான வழிமுறைகளை சொல்கிறது. ஒன்று, உங்கள் ஜாதகத்திலே எந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்க வேண்டும். அந்த கிரகத்திற்குரிய எண்ணிக்கையிலும் நீங்கள் தீபம் ஏற்றலாம். அது ஒரு முறை. உங்களுக்கு உதாரணமாக செவ்வாய் பாதிப்பு என்று சொன்னால் நீங்கள் 9 தீபம் ஏற்றலாம். 9 தீபமும் நெய் தீபமாக ஏற்ற வேண்டும். உதாரணமாக சனி கிரகம் உங்களுடைய ஜாதகத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு சனி பகவானை திருப்திப்படுத்துவதற்கு நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும். 8 அல்லது அதற்கு மேற்பட்ட தீபங்கள் ஏற்றலாம். இப்படி ஒவ்வொரு கிரகத்திற்கும் எப்படி தீபம் ஏற்ற வேண்டும் என்ற ஒரு வழிமுறை இருக்கிறது. அருகில் உள்ள ஜோதிடரை சந்திக்கிற போது அவர் உங்களுக்கு தெளிவுபடுத்துவார். இன்னொரு முறையும் உண்டு. உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் என்னவென்று பார்க்க வேண்டும். உதாரணமாக நீங்கள் பிறந்திருப்பது அஸ்வினி நட்சத்திரம் என்று சொன்னால் அஸ்வினி நட்சத்திரத்திற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எண் 7க்குரியது. ஆகவே 7 தீபங்கள் இட்டு நீங்கள் இறைவனை வழிபடுவதன் மூலம் மிகப்பெரிய மேன்மைகளை பெற முடியும். இது உங்களுடைய நட்சத்திர அடிப்படையிலானது. இப்படி பல்வேறு வழிமுறைகள் உண்டு. அதுபோக மகாலட்சுமியை வழிபடுவது என்று சொன்னால் தெய்வங்களின் அடிப்படையில் பார்த்தால் 6 தீபம் இட்டு மகாலட்சுமி வழிபட்டால் பெரிய வெற்றி கிடைக்கும். சார், ஆனா சில கோவில்கள்ல பாத்தீங்கன்னாக்க ஒரே ஒரு அகண்ட தீபம், ஏக தீபம் இருக்கும் இல்லையா? அதனுடைய தாற்பயம் ரொம்ப அற்புதமான கேள்வி. இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா, ஏற்றினேன் நல்விளக்கு எந்தன் குடிவிளங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? நீங்க எல்லாரும் தனித்தனியாக தீபம் ஏற்றுவது ஒரு முறை. இன்னொரு முறை பார்த்தீங்கன்னா கோயிலேயே கர்ப்ப கிரகத்துல தீபம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்.
அந்த தீபத்திற்கு நீங்கள் நெய் வாங்கி கொடுக்கலாம். அப்படி நெய் வாங்கி சேர்க்கிற போதும் கர்ப்ப கிரகத்திலே விளக்கு எரிகிறது, உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாகும். அது ஒரு தத்துவம். இன்னொரு விஷயம், பல கோயில்களில் பார்த்தீங்கன்னா சாமிக்கு முன்னால பெரிய அகண்ட பாத்திரத்திலே தீபம் ஏற்றுகிறார்கள். அந்த தீபத்திலும் உங்களுடைய எண்ணெய் நெய் எது நீங்கள் விரும்புகிறீர்களோ, பல கோயில்களிலே நெய் தான் பொதுவான பழக்கம், அந்த நெய்யை ஊற்றி தீபம் ஏற்றலாம். அகண்ட தீபத்திலே உங்களுடைய நெய் சேருவதனாலே அணையாத தீபம் அந்த தீபம். அந்த தீபம் விடாது எரிந்து கொண்டே இருக்கும். அதனாலே உங்கள் வாழ்க்கையிலே வரக்கூடிய எந்த சிக்கல்களாக இருந்தாலும் விலகும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். தீபத்தில் நீங்கள் தனிப்பட்ட முறையிலே தீபம் ஏற்றுவது ஒன்று, இன்னொரு முறை கர்ப்ப கிரகத்திலே இருக்கக்கூடிய அந்த இறைவனுக்கு தீபம் அங்கே ஏற்றப்பட்டிருக்கும், அதற்கு நெய் வாங்கி கொடுக்கலாம். மூன்றாவது, அகண்ட தீபம், அணையாது எரிந்து கொண்டிருக்கக்கூடிய தீபம் கோயில்களிலே உண்டல்லவா, அந்த தீபத்திற்கு நீங்கள் நெய் சேர்த்தாலும் உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாக விளங்கும். அதே அற்புதமான விளக்கங்கள் கொடுத்தீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க சார்? சார், உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க, போன்ல எங்க கூட பேசுங்க. யார் பேசுறீங்க? இணைப்புல இருக்கீங்க. கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியில பேசுறேன் மேடம். யார் சார் பேசுறீங்க? கரூர்ல இருந்து. கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியில இருந்து பேசுறோம். யார் சார் பேசுறீங்க? உங்க பெயர் என்னடி? சொல்லுங்க சார். இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு அதான் மேடம் கேட்கணும். உங்க டேட் ஆஃப் பர்த்? 4/10/1964. பிறந்த நேரம்? 27:42. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? மேஷலக்கம், கன்னி ராசி, உத்தர நட்சத்திரம் 3ஆம் பாதம் 2ஆம் பாதம். என்ன சார் கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? வயது ஃப்ரீயா வேலை செய்யணும் தான், சம்பாதிச்சு தான், சும்மா தான் இருக்கேன். இதுக்காக லைஃப் எப்படி இருக்குன்றதா கேட்பேன் சார். இப்ப கணித்து சொல்வாரு, கேட்கலாம். அன்பரே, உங்களுக்கு தற்போது குரு திசை ராகு புத்தி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆமா சார், ஆமா சார், இல்லைங்களா? நீங்கள் பிறந்தது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. ஆமா சார். நீங்க என்ன செய்யணும் பொதுவான்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலையை வரணும்னு சொன்னா உங்களுக்கு மனக்குழப்பம் இருக்கிறது. உங்கள் ஜாதக ரீதியாக பார்த்தால் இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற ஒரு குழப்பம் இருக்கு. சில சமயம் ஒரு தொழிலை செய்யலாம்னு நினைக்கிறீங்க, அப்புறம் மனது பின்வாங்குது. இந்த சூழ்நிலைகள் விலகணும் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் அருகில் உள்ள ஒரு கோயிலுக்கு போங்க. அது அம்மன் கோயிலாக இருக்கலாம், பெருமாள் கோயிலாக இருக்கலாம், எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, பௌர்ணமி அன்னைக்கு அந்த கோயிலுக்கு சென்று இறைவனை வழிபட்டு வாருங்கள். அப்படி செய்வதன் மூலமாக உங்களுடைய மனக்குழப்பம் தீரும். ஒன்று. இரண்டாவது, ஞாயிற்றுக்கிழமைகளிலே நீங்கள் கண்டிப்பாக விலங்குகளுக்கு உண்பதற்கு ஏதாவது உணவு வைக்க வேண்டும். இது காகத்திற்கு உணவிடலாம், நாய்க்கு உணவிடலாம். இப்படி நீங்கள் செய்து கொண்டு வருகிற போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் விலகும். உங்களுக்கு நல்ல தொழில் அமைப்பு ஏற்படும். சரிங்களா? சந்தோஷமா இருக்கலாம். நன்றி. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க? மேம், என்னோட நேம் வசந்தி. எங்க இருந்து கால் பண்றீங்க வசந்திமா? ஜோயார்பேட்ல இருந்து கால் பண்றேன் மேம். சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? மேம், ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நான் டிவி பார்த்து பேசிக்கிறேன் மேம். சொல்லுங்க சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் கேட்கணும். நான் என்னோட டேட் ஆஃப் பர்த் சொல்றேன். சொல்லுங்க. 19/12/92. பிறந்த நேரம்? சனிக்கிழமை காலையில 5:20. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? ரிஷப ராசி, ரோகிணி நட்சத்திரம்னு சொல்றாங்க மேம். என்னோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும், என்னோட வேலை வந்து எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா, எப்போ வந்து மேரேஜ் ஆகும் தெரிஞ்சு. ஓகே சார், இப்ப கருத்து சொல்வாரு, கேட்கலாம். ஓகே மேம். அப்போ உங்களுக்கு 2013 குரு திசை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போது குரு திசையில சனி புத்தி நடக்குது. இப்போ நீங்க என்ன தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசு சம்பந்தப்பட்ட வேலை அமையுமா என்பதுதான் உங்களுடைய கேள்வியாக இருக்கிறது. ஆனால் அரசு சம்பந்தப்பட்ட வேலை அமைவதற்கு உங்களுக்கு 3 ஆண்டுகள் கழித்து நல்ல முறையில் வேலை அமையும். அதிலே சில தடைகள் உங்களுக்கு இருக்கு. இந்த தடைகள் நீங்குவதற்காக நீங்க என்ன செய்யணும்னா, ஞாயிற்றுக்கிழமைகளிலே ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகம் சொல்லி வர வேண்டும். சரிங்களா? இந்த ஸ்லோகம் சொல்வதன் மூலமாக எந்த தடைகள் இருந்தாலும் உங்களுக்கு விலகும். ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நாங்க வெள்ளூர்ல இருந்து பேசுறோங்க. வெள்ளூர்ல இருந்து யாருமா பேசுறீங்க? லலிதான்னு சொல்லுங்க. சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? பையனுக்காக கேட்கணும். அவருடைய பெயர்? ஆர் சங்கர். டேட் ஆஃப் பர்த்? 11/8/1988. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் வந்து மதியம் 2:50. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? கடக ராசி, பூச நட்சத்திரங்க. என்னமா கேட்கணும் இன்னைக்கு அவருக்காக? அவருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கல, ரொம்ப 2-3 வருஷமா தேடின்னு இருக்கோம். அவருக்கு எப்படி கிடைக்கும், அவர் லைஃப் எப்படி அமையும்,
கண்டிப்பா சார். இப்ப இதற்கான விளக்கம் கொடுப்பாரு அப்படின்றதுக்காக. சார் இப்ப இதற்கான விளக்கம் கொடுப்பாருமா, கேட்கலாம். அம்மா, நீங்க ஒரு விஷயம் நல்லா பாருங்க. வியாழக்கிழமை பூசம் நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறார் இல்லையா? ஆமாங்க. ஆமா. அவருக்கு தற்போது கேது திசை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்க ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்கணும், இவர் வாழ்க்கையிலே இவரை அனுபவத்திலே புடம் போட்டு கொண்டு இருக்கிறது. இந்த கேது திசை பல இழப்புகள், பல தடைகளை அவருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. இப்போ நீங்க உடனடியாக செய்ய வேண்டியது, அருகில் உள்ள பிள்ளையார் கோயில்ல விநாயகருக்கு பின்புறம் 3 தீபம் போடணும். சப்போஸ் கோயில்கள் அது முடியல, விநாயகருக்கு பின்புறம் தீபம் போட முடியாது அப்படின்னா, வீட்டுக்கு பக்கத்துல மரத்தடியில பிள்ளையார் இருப்பார் பாத்தீங்களா, அந்த பிள்ளையாருக்கு பின்னாலே 3 தீபம் போட சொல்லுங்கள். தொடர்ச்சியாக இவர் அப்படி செய்து கொண்டு வர வேண்டும். அப்படி செய்கிற போது மாசத்துல ஒரு நாள் செய்தாலும் சரி, பூச நட்சத்திரத்துல அப்படி செய்துக்கிட்டு வந்தா இவருக்கு வரக்கூடிய தடைகள் எல்லாம் விலகும். இரண்டாவது ஒரு விஷயத்தை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய மகனுடைய ஜாதகத்திலே அவருக்கு அரசு வேலை என்பது இல்லை, சரிங்களா? அதனால என்ன, தனியார் துறையிலே நல்ல நிலைமையில வருவாருன்னு இருக்கு. தனியார் துறையை நோக்கி நீங்கள் அவர் முயற்சி செய்தாலே பெரிய வெற்றிகள் சேரும். அரசு வேலைதான் என்று காத்து கொண்டிருக்க வேண்டாம். தனியார் துறையிலே மிகப்பெரிய எதிர்காலம் அவருக்கு காத்துக் கொண்டிருக்கிறது. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. இதே மாதிரி ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்கள், குறிப்பா ஜாதகத்தை வச்சு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எவ்வளவு காலகட்டம் வரை முன்கூட்டியே கணித்து சொல்ல இயலும். இடைவெளிக்கு பிறகு தெரிந்து கொள்வோம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444596955. சார், பொதுவாவே வாழ்த்து அப்படிங்கிறது என்னன்னா, நம்மளை வாழ வைக்கக்கூடிய வித்து அப்படின்னு சொல்லலாம் சார். பெரியவங்க மகான்கள் கிட்ட போய் நம்ம ஆசீர்வாதம் வாங்கும்போது நம்முடைய வாழ்வு பலம் பெறும் அப்படிங்கிறது உண்மை. நிறைய பேர் நம்ம பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கும்போது நான் இந்த ஒரு வரி கேட்டிருக்கேன் சார். அதாவது சர்வேஜனா சுகினோ பவந்து அப்படின்னு சொல்வாங்க. அப்படின்னா என்ன சார்? சர்வஜன சுகினோ பவந்து, அதாவது எல்லோரும் இன்புற வேண்டும், இதுதான் இதனுடைய எண்ணம். இதில் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு உலகத்தில் உள்ள அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தணும். வீட்டில் போய் பெரியவங்கள்ட்ட வாழ்த்து கேட்குறோம், நாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துறாங்க. ஆனால் சிலர் மட்டும் நாம் அவர்களை வணங்குகிற போது சர்வஜன சுகினோபவந்து, வாழ்க வையகம், எல்லோரும் வாழ வேண்டும், இப்படியெல்லாம் வாழ்த்தி விட்டு செல்கிறார்கள். அப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வருது, என்ன வாழ்க வையகம் சொல்றீங்களே, அப்போ நான் தானே போய் வாழ்த்து கேட்குறேன், எனக்கு வாழ்த்து சொல்லாமல் வாழ்க வையகம் சொல்றாங்களே அப்படின்னு ஒரு சந்தேகம். அதுதான் இந்த சர்வஜன சுகினோபவந்துடைய பொருள் தெரிய வேண்டுமானால் ஒரு சிறிய கதை. ஒரு குருவும் சிஷ்யனும் இருந்தார்கள். இந்த குரு என்ன செய்வார், தன்னை வணங்கக்கூடியவர்கள் எல்லோரிடமே வாழ்க வையகம் என்று சொல்லுவார். சிஷ்யன் பார்த்துக்கிட்டே இருந்தார். யார் கும்பிட்டாலும் இவர் என்ன பண்றாரு, நீ நல்லா இருன்னு சொல்றது இல்லை, வாழ்க வையகம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறாரு. சிஷ்யனுக்கு பார்த்தாரு, பொறுத்து பார்த்தாரு, இதோடைய இப்படி நீண்ட நாள் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு நாள் குருட்ட கேட்டாரு, நீங்க வாழ்க வையகம் சொல்றீங்களே, ஏன் தனிப்பட்ட முறையில் அவர்களை வாழ்த்தவில்லை அப்படின்னு சொன்ன குரு கேட்டுட்டு பேசாம விட்டார். மறுநாள் 2 பேரும் சேர்ந்து அந்த ஆசிரமத்திலே இருக்கக்கூடிய தோட்டத்திலே இருக்கக்கூடிய செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவதற்காக சென்றார்கள். இலைகள் எல்லாம் வாடி இருந்தன. அதை பார்த்துட்டு குரு சொன்னார், இந்த இலைகளுக்கு தண்ணீர் ஊற்று அப்படின்னு சிஷ்யனை பார்த்து சொன்னார். சிஷ்யன் என்ன செய்கிறார், உடனே தண்ணீரை எடுத்து அந்த செடிகளுக்கு இருக்கக்கூடிய வேர்களுக்கு தண்ணீர் ஊற்றினார். குரு கேட்டார், நான் இலைகளுக்கு தானே தண்ணீர் ஊற்ற சொன்னேன், நீ ஏன் வேர்களுக்கு ஊற்றினாய் என்று கேட்டார். அப்போ குரு சிஷ்யன் சொல்றார், வேர்களுக்கு தண்ணி ஊற்றினா தானே அது போய் தண்ணீர் சேர்ந்து அந்த செடி செழிப்பாக வளர்ந்து இலைகள் நன்றாக இருக்கும் என்று சொன்னார். அதைத்தான் நான் சொல்கிறேன்ப்பா, ஏன் இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க வேணும், வாழ்க்கையுடைய தத்துவத்தை. சர்வஜன சுகினோபவந்து என்று நான் சொல்வதை போலத்தான் நீ வேர்களுக்கு தண்ணீர் ஊற்றுகிறாய். வேர்களுக்கு தண்ணீர் ஊற்றினால் எப்படி அது இலைகளுக்கும் பலன் தருமோ அதை போலத்தான் தனிப்பட்ட முறை மனிதனுக்கு நாம் வாழ்த்து சொல்கிற போது அவனுக்கு மட்டும் சொல்லாமல் இந்த சமுதாயமே வாழ வேண்டும் என்று நாம் வாழ்த்துகிற போது சமுதாயத்திலே ஒரு அங்கம் தானே நாமும், நமக்கும் அந்த வாழ்த்துக்கள் சேரும். ஆகவேதான் நம்முடைய வேதம் சர்வஜன சுகினோபவந்து என்று சொல்கிறது என்று சொன்னார். அதுதான் இந்த கேள்விக்குடைய பதில். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், கிருஷ்ணமூர்த்தி சென்னையில இருந்து பேசுறோம் மேடம். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த்? 10/1/1970. பிறந்த நேரம்? 8:58 காலை. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? மகர ராசி, அவிட்ட நட்சத்திரம் மேடம். என்ன சார் கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? வேலை எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஃபைனான்சியலா ப்ராப்ளமா இருக்கு மேடம், எங்க போனாலும் பிரச்சனை ஆகுது. சார் கவலையப்படாதீங்க, இதற்கான தீர்வுகள் இப்ப சார் சொல்வாரு, கேட்கலாம். ஓகே மேடம்.
சார் உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்திலே நீங்க ஒரு குறிப்பா முடிந்தால் ஒரு வாஸ்து நிபுணரை அழைத்து உங்கள் வீட்டை நீங்க பார்க்கணும். ஜாதகத்திலே செவ்வாய் ராகு இணைந்து பூமி தோஷம் காணப்படுகிறது. இந்த பூமி தோஷத்தை நீங்கள் நிவர்த்தி செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையிலே ஒளிமயமான விஷயத்தை ஏற்படுத்திக் கொள்ளலாம். இன்னொன்று, தசாபுத்தி பாதிக்கிற போதும் இப்படியாக பூமி பாதகங்கள் எல்லாம் ஏற்படுகின்றன. இவற்றை நிவர்த்தி செய்வதற்கு ஜோதிட ரீதியான வழி என்னவென்று பார்த்தால், செவ்வாய்க்கிழமை ராகு காலத்திலே, ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் மதியானம் 3 to 4 வேளை, அந்த நேரத்திலே துர்க்கைக்கு தீபமிட்டு வந்தாலும் வீட்டிலே உள்ள அந்த வாஸ்து குறைகள் நீங்கும். அப்படி நீங்குகிற போதும் ஒளிமயமான எதிர்காலம் உண்டாகும். நீங்கள் தொடர்ச்சியாக 9 செவ்வாய்க்கிழமைகள் துர்க்கைக்கு தீபமிட்டு வாருங்கள். உங்களுக்கு நல்ல முறையிலே வேலை அமையும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். ஒரு ஜாதகம் அப்படிங்கிறது வந்து ஒரு மனித வாழ்க்கையின் ஒரு ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னே சொல்லலாம் இல்லையா, ஒரு பிரதிபிம்பம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜாதகத்தை வைத்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எவ்வளவு காலகட்டம் வரை முன்கூட்டியே சொல்ல இயலும்? அதாவது ஜாதகம், நீங்க சரியான கேள்வி கேட்டீங்க. ஜோதிட சாஸ்திரம் அப்படின்னு சொல்கிற போது பல்வேறு அங்கங்கள் அதுல இருக்கு. அதுல குறிப்பா இந்த ஜாதகம் ஒரு மனிதனுடைய 120 ஆண்டுகள் வரைக்கும் அவனுடைய வாழ்நாள் என்று சொல்கிறது பொதுவான ஒரு அமைப்பில். அப்படி 120 நாள்ல அவர்களுக்கு ஒவ்வொரு திசையாக வந்து அந்த 120 ஆண்டுகள் பிறப்பு முதல் இறப்பு வரை அனைத்தையுமே முதல்லயே கணிச்சு சொல்லிட முடியும். இந்த குழந்தை எப்போ பிறக்குது, அந்த குழந்தைக்கு அடுத்தடுத்து நல்ல காரியங்கள் எப்பொழுது நடக்கும், திருமணம் எப்பொழுது நடக்கும், இப்படி வரிசையாக ஆரம்பித்து இறப்பு வரை அவ்வளவற்றையுமே முன்கூட்டியே கணித்து சொல்ல முடியும். அதற்கு உங்களுடைய ஜாதகம் தெளிவாக இருக்க வேண்டும், அவ்வளவுதான். தெளிவான விளக்கம் சொன்னீங்க சார். நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? அதிராம்பட்டினத்துல இருந்து ஜோதி பேசுறேன் மேம். ஜோதிமா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? ஹஸ்பண்டுக்காக கேட்கணும் மேம். அவருடைய பெயர்? புருஷோத்தமன். டேட் ஆஃப் பர்த்? 6/3/1988. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் தெரியல மேம். பரவாயில்ல. ராசி மற்றும் நட்சத்திரம் தெரியுங்களா? கன்னி ராசி, அஸ்தம் நட்சத்திரம். ஓகே ஜோதிமா, என்ன கேட்கணும் இன்னைக்கு உங்க கணவருக்காக? இல்ல மேம், எங்களுக்கு சொந்த ஊர் பட்டுக்கோட்டை. நாங்க வந்து மெக்கானிக் ஷாப் இங்க வச்சிருக்காங்க அதிராம்பட்டினத்துல. இங்க வந்ததுல இருந்து 1.5 வருஷம் கிட்ட ஆச்சு. அவ்வளவா வந்து வருமானம் எதுவும் வரல, வந்தா செலவாயிடுது. ஓகே ஜோதிமா, கவலையப்படாதீங்க. வாடகை தான், வீடும் வாடகையில தான் இருக்கும். ரெண்டுமே மேற்க பார்த்த வாசப்படி. இதற்கான தீர்வு இப்ப சார் சொல்வாரு, கேட்கலாமா? அதாவது இவருடைய ஜாதகம், உங்கள் வாழ்க்கை துணைவருடைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா சந்திரனும் கேதுவும் சேர்ந்த ஒரு அமைப்பு இருக்கிறது. இந்த அமைப்பு இருக்கிறதே இது கர்ம தோஷம் என்று சொல்கிறோம். அதாவது முற்பிறவியிலே செய்த பாவங்கள் இந்த பிறவியிலே வந்து நம்மை பாதிக்கும் என்பதற்கு இந்த ஜாதகமும் ஒரு உதாரணம். அப்போ நீங்க அதை நிவர்த்தி பண்ணிக்கிட்டீங்கனாலே உங்க பிரச்சனைகள் எல்லாமே முழுமையாக நீங்கிவிடும். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை அன்னைக்கு நல்லா குறிச்சுக்கோங்க, காகத்திற்கு உணவிட்டு வர வேண்டும். எப்படி? ஒரு சப்பாத்தி செய்து சப்பாத்தியை 8 துண்டுகளாக பிய்த்து காகத்திற்கு போட்டு வர வேண்டும். இப்படி உங்கள் கணவர் சனிக்கிழமைகளில் செய்து வருவாரானால் அவர் செய்யக்கூடிய தொழிலிலே மெல்ல மெல்ல மேன்மைகள் ஏற்படும். இன்று பரிகாரம் செய்து நாளைக்கு பலன் தருமான்னு கேட்கக்கூடாது. அரச மரத்தை சுற்றி பார்த்துட்டு அடி வைத்து தொட்டு பார்க்கக்கூடாது. கொஞ்சம் பொறுத்து இருக்க வேண்டும். மெல்ல மெல்ல பரிகாரம் வேலை செய்யும். நாளடைவிலே அற்புதமான பலன்கள் தரும். செய்தொழில் சிறக்கும். உங்களுக்கு இந்த மேற்கு பார்த்த வாசல்னு சொன்னீங்க, மேற்கு பார்த்த வாசல் இவருக்கு வேண்டாம். நீங்கள் பொதுவாக கிழக்கு பார்த்த வாசல் உள்ள வீடாக இருந்தால் மிக விரைவிலே நல்ல மேன்மைகள் வாழ்க்கையிலே உண்டாகும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். இன்னைக்கு ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க சார். நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க. மிக்க நன்றி. நன்றி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து மற்றும் ஜோதிடம் குறித்த தெளிவான விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஜோதிடம் குறித்தும் ஜோதிடம் சார்ந்த பல பரிமாணங்கள் குறித்தும் மிக தெளிவான விளக்கங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க போறோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.